வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் ஏஎம் பாலாஜி. இன்னொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பரபரப்பாக இருக்கிற டி நகரில் வழக்கம் போல் லாங் ஹேர், அதே மாதிரி அடர்த்தியான ஹேர் இருக்கிறவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸ்வாதி அவங்களுக்கு பயங்கர லாங் ஹேர் இருக்குது, அதை ஒளிச்சு வச்சுருக்காங்க, காட்டுங்க. ஸ்வாதி, நீங்கள் சொல்லுங்கள், ஆக்சுவலாக எத்தனை வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க? நான் 4th வளர்க்குறேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் வளர்க்குறாங்க, நான் இல்லை. அவங்க தான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. நான் சும்மா அப்படியே உட்காந்து தான் இருப்பேன். அவங்க வளர்க்குறதுக்கு முடியை அவங்க கையில் கொடுத்துருவேன், அவங்களே வளர்ப்பாங்க, அவ்வளோதான். இல்லை, விக்கை கட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களே, முடியை அவங்க கையில் கொடுத்துருவேன்ட்டு. சரி பிரியா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த முடியை பார்த்து பொறாமப்படுறீங்க? ஆக்சுவலி நாங்கள் காலேஜ்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவள் காலேஜ்லேருந்தே அப்படி தான் இருக்கும். நான் காலேஜுக்கு போகும்போது ஷார்ட்டாக தான் இருக்குமா, அதனால் நான் அந்த இதெல்லாம் இருக்காது, சும்மா வாரணமாக இது. இவள் அதுக்காகவே டைம் எடுத்து நல்லா இது பண்ணிட்டு வருவாள். நல்லா அந்த சுடிதாருக்கும் அதுக்கும் நல்லா இருக்கும். சரி, லைட்டாக ஜெலஸ் ஆகும், சரின்ட்டு ஃப்ரெண்ட் ஆச்சே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். லைட்டாக ஜெலஸ் ஆன மாதிரி தெரியல, வெயிட்டாக ஆன மாதிரி தெரியுது. இப்போது அம்மா தான் பார்த்துப்பாங்கன்னு சொன்னீங்க. அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க, அது நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா டெய்லியும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவாங்க. நார்மல் பின்னல் தான், இந்த மாதிரி ஸ்டைலாக பின்ன விட மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி இருந்தாலே முடி லாங்காக வளரும். எண்ணெய் நார்மல் எண்ணெய் தான், இந்த இருந்த எண்ணெய்லாம் இல்லை, நார்மல் எண்ணெய் தேய்ச்சாலே வளரும். சரி, அந்த நார்மல் எண்ணெய்னா என்னென்ன, தேங்காய் எண்ணெயா நல்லெண்ணெயா? தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சா போதும், அதே நல்லா வளரும். ஓகே, நீங்கள் எப்படி இப்போ தேங்காய் எண்ணெய்னா செக்கு எண்ணெய் சொல்லுங்கள், எதை சொல்லுறீங்க? அதுதான் நானும் தேய்க்கிறேன், பட் நம்மளுக்கு அப்படி இல்லையே, அதுதான் கொஞ்சம். நீங்கள் மைண்ட் வைஸ் நினச்சி மைக்கில் கேட்குற அளவுக்கு சத்தமாக பேசிட்டீங்க. ஓகே ஸ்வாதி, இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து பேராஷூட் சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஆயில், அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலராக அதை யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, நார்மலான அந்த மாதிரி கிடையாது. நார்மல் தேங்காய் எண்ணெய் அந்த கடையில் அந்த தாளிப்பாங்கல்ல, அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹோல்சேல் கடையிலலாம் ட்ரம்மில் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து அந்த மாதிரி சும்மா அந்த டப்பாவில் இருக்கும்ல, அந்த எண்ணெய் தான். பேராஷூட் அதெல்லாம் கிடையாது, நார்மல் எண்ணெய். சரி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க வாஷ் பண்ணுறதுக்கு? நார்மல் ஷாம்பு தான், வேற எதுவும் இல்லை. நார்மல் ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்குங்களா பிரியா? நார்மல் தேங்காய் எண்ணெய், நார்மல் ஷாம்பு சொல்லுங்கள். அதுதான் அவள் தேய்க்கிற அதே இதுதான் நானும் தேய்ப்பேன். நான் நிறையா ஷாம்பு மாற்றி பண்ணேன், ஆனால் இது வரைக்கும் ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. பட் அவளுக்கு நல்லா வருது, நம்மளுக்கு வரல, என்ன இது சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, அந்த நார்மல் ஷாம்புவோட பேர் சொல்லுங்கள். கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, முதல்லேருந்தே கிளினிக் ப்ளஸ் தான். சூப்பர். ஓகே, இப்போது எண்ணெய் சொல்லிட்டீங்க, ஆயில் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து துவட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பீங்களா? இந்த சில பேர்லாம் வந்து சாம்பிராணி போடுவாங்க, ஸ்பெஷல் மூலிகைலாம் போடுவாங்க, அந்த மாதிரி எதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக அப்படியே தான், ஃபேனில் காய வைப்பேன், அவ்வளோதான். இன்னிலேருந்து நீங்கள் சாதா ஸ்வாதி இல்லை, நார்மல் ஸ்வாதி. இப்படி வந்து அப்நார்மலாக முடி வச்சுட்டு எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் நார்மல், அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா நார்மலுங்க, இதுங்க அதுவும் நார்மலுங்க. சொல்லுங்கள். இல்லை, அதுதான் உண்மையே. நான் அப்படி தான் ஏன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க கிட்டே கேட்டால் தான் தெரியும். இப்போது நீங்கள் வந்து முடி வெட்டினதே இல்லைங்களா பிறந்ததுலேருந்து? அப்படிலாம் இல்லை, 4th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 11th or 10th வெட்டினேன், அதுக்கப்புறம் தான் இது வளர்ந்துச்சு. எவ்வளோ லென்த் வெட்டினீங்க? இவ்வளோ வெட்டியிருப்பேன். ஓகே இல்லை, இவங்க மூஞ்ச பாருங்க, பாவி, இவ்வளோ தூரம் வெட்டிட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துட்டேடி, நான் வெட்டவே இல்லையேடி, காதுக்கு கீழே முடி வளரவே மாட்டுது. இல்லை அவள் ஹேர் கட் இப்போ தான் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அவளுக்கு அதில் ஈஸியாக இருக்கும்ல, வெறும் அப்படியே ஃப்ரீயாக இருந்தால் விட்டு போகலாம். எனக்கெல்லாம் அப்படி கிடையாதுல, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜ். இப்போ நான் 5 நிமிஷத்தில் காய வச்சுட்டு உடனே வந்துடலாம், இவள் வந்து 1 ஹவராக வச்சு தோட்டின்னு இருப்பா. அதாவது இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது வேறு மாதிரி ஆரம்பிச்சிது. எப்படி இருக்குன்னா, லாங் ஹேர் வெர்சஸ் ஷார்ட் ஹேர். நம்மளுக்கு தம்ப்நெயில் கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன சீப்பு யூஸ் பண்ணுறீங்க? ஐயோ, சாதா சீப் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நார்மல் மாதிரி சொல்லு, நார்மல்டே சொல்லு, சாதா சீப்பு தான். ஓகே, நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? ஏன்னா இதுக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் எம்சிஏ படிக்கிறேன். ஓ, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க என்ன? ஓகே ஓகே, உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்லாம் எப்படி? நான் சீக்கிரமாக தூங்கி லேட்டாக இருந்துப்பேன். சூப்பர். ஸோ இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரியுது. ஆக்சுவலாக இதை நானும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ லென்த் முடி இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக நான் வெட்டினேன்ட்டு பெரிய ஆக்சுவலாக நானும் ஃபாலோ பண்ணுறது ஏர்லியாக தூங்கி லேட்டாக எழுந்துப்பேன். ஸோ அதே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இது ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், ஷுவராக உங்களுக்கு அழகாக முடி வளரும். அப்படின்னா எது சொல்லுங்கள்?
இப்போ நிறைய பேர் தலை குளிச்சு இப்போ நிறைய பேர் தலை குளிச்சுட்டு எண்ணெயே வைக்க மாட்டேன். இப்போ நான் மோஸ்ட்டாக அப்படி தான், யாருமே இவளே எண்ணெய் வைக்கவே மாட்டா. ஆனால் நான் ஒரு எண்ணெய் வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே எண்ணெய் வச்சிருவேன் ஃபுல்லாக. அது 2 நாள் அப்படியே எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் தலை குளிச்சா முடி வளரும். ஓகே, ஸோ நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் வந்து தலை குளிக்கிறீங்க. ஓகே, ஆனால் எண்ணெய் வைக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நிறைய பேர்கிட்ட சொன்னால் எண்ணெய்லாம் வைக்கக்கூடாது, எண்ணெய் வைக்காமல் இருந்தால் தான் முடி வளரும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எண்ணெய் வச்சா தான் முடி வளரும். இல்லை, நார்மல் ஸ்வாத்தி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, இவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மேம், உங்கள் பேர் மேம்? சிந்து, திக்ஷிதா, வசந்தா, லோஹிதா, கார்த்திகேயன், பூபேஷ். மேம், உங்களை எதுக்காக நாங்கள் பேட்டி எடுக்க வந்தோம்? அந்த முடி அப்படி காமிச்சிங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி மேம், அவ்வளோ லென்த்தாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க மேம்? ஃபாலோனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்ஷன் கிடையாது, டிப்ரெஷன்ஸ் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் போல். நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக எந்த ஆயிலுமே கிடையாது, வெறும் கோகனட் ஆயில் தான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சூப்பர் மேம். இது கூட சேர்ந்து நீங்கள் என்ன மேம் ஹேர் வாஷ் என்ன மேம் யூஸ் பண்ணுவீங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு? சன்சில்க் தான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணுறது இல்லை, மாறி மாறி யூஸ் பண்ணுறது. சரி. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ லாங் ஹேர் இப்போ வச்சுருக்கீங்க, இதை விட ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்க, இதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு சீப் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், கோம் வந்து எப்படியுமே டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக வச்சு யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். அவங்கவுங்க டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிப்போம். இது மேம் அது வந்து உடன் கோம்புங்களா இல்லைனா வந்து அது நார்மல் கோம்பா? கோம் தான், நார்மல் கோம் தான். பல்லு வந்து சின்ன பல்லு பெரிய பல்லு? சின்ன பல்லு தான். ஓகே, சூப்பர் மேம். இப்போது இவ்வளோ பெரிய ஹேரை எப்படி மேம் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க? அதுக்கு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள். ட்ரை வந்து ஆக்சுவலி ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ட்ரையர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் போயிடுச்சு முடி. நார்மலாக வெட்டிங், கிளாத்ஸில் நார்மலாக வெட்டிங் தான் பண்ணுறோம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணுறது கிடையாது. சூப்பர். நீங்கள் தூங்கும்போது எப்படி மேம் முடியை வந்து கட்டிட்டு அந்த மாதிரி ஏதாவது? ஃப்ரீ ஹேர் விட்டு தூங்கிடுறது, கட்டுறது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேராக தூங்கிடுவேன். ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து வாரத்துக்கு எத்தனை தடவை மேம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, எத்தனை தடவை ஆயில் வைப்பீங்க? 3 டைம்ஸ் வந்து ஆயில் பாத் எடுத்துப்பேன் வீக்லி, அண்ட் 3 டைம்ஸ் வந்து ஷாம்பு வாஷ் எடுத்துப்பேன். சரி, அம்மா வந்து இப்போது சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையா இல்லை நம்மகிட்ட இருந்து எதாவது மறைக்கிறாங்களா? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க? இல்லை, கண்டிப்பாக உண்மைதான். உண்மைதான். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் மம்மிக்கு பார்த்து, மம்மி நீ மட்டும் வச்சிருக்கேன் இந்த மாதிரி முடி, நானும் வச்சுக்கிறேன், நானும் வளர்ப்பேன் அப்படி சொல்லி இப்போ சொல்லியிருக்கீங்க? ஸோ இவங்க சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் என் பொண்ணு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவளுக்கு க்ரோ ஆகலைன்ட்டு, உங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்குது, எனக்கு இல்லை, டிப்ஸ் கொடுங்கன்னு டெய்லியுமே இரிட்டேட் பண்ணுவாங்க. பட் நம்ம சொல்கிறது வந்து கேட்க மாட்டாங்க. சரி, என்னெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மலாக வீட்டில் இருக்கும்போது டைப் பண்ணுங்க, ஃப்ரீ ஹேர் விடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் மாமியார் அதே தான் சொல்லுவாங்க, என்ன வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து கேட்கவே மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஹேர்லேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே. ஸோ அதுதான் கொஞ்சம் டேண்ட்ரஃப் எல்லாம் வரும், அந்த ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு மம்மி மாதிரி வேணும்னா மம்மி சொன்னது கேளுங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப நன்றிங்க உங்கள் டைமுக்கு, தேங்க்யூ ஸோ மச்ங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆரோக்கிய ஜெயந்தி. எத்தனை வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க நீங்கள்? 6th இருந்து என்ன ஒரு 10 years. ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? சிக் ஷாம்பு. ஓகே, சிக்கில் ஏதாவது கலர்? எக் ஒயிட். ஓகேங்க. நீங்கள் கோம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சீப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? கோம் பண்ணுறதே அதிசயம், யாராச்சும் பண்ணி விட்டாதான். சூப்பர். முடி வந்து நீங்கள் வாஷ் பண்ண அப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லைண்ணா, வெயிலில் சாதாரணமாக சன்லைட்டில் தான் இது பண்ணுவேன். ஓகே. ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க நீங்கள்? எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்க மாட்டேன். வீக்லி ஒரு 3 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஆயில் சும்மா லைட்டாக அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். சீரம் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம்? சாதாரண கோகோனட் ஆயில். சரிங்க. டயட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக? என்னை பார்த்தா டயட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்பயும் என்ன சாப்பிடுவோன்னா அதுதான். இல்லை நீங்கள் அதிகமாக எக்கு, சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் எல்லாமே சாப்பிடுவீங்க, நான் வெஜிடேரியன்? நான்வெஜ் தான். சரிங்க. இப்போ நீங்கள் வெளியே வரும்போது இப்போ இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணதுனால இப்படி முடி விட்டுருக்கீங்க, இப்படி தான் விடுவீங்களா இல்லை பின்னல் போடுவீங்களா? பின்னல் தான் நான் போடுவேன். பின்னா தான் எனக்கு பிடிக்கும். ஓகே. இப்போ இது வீட்டுக்கு போய் இதில் நிறைய சிக்கெல்லாம் வந்திருக்கும் இந்நேரம், அதெல்லாம் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் வேலை, பின்னி போட்டுட்டா ப்ராப்ளமே இருக்காது. இது காயில் சுத்தமாக காயில், காலைல ரெயின் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்படியே ஃப்ரீயாகவே வந்துரு அப்படி சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே. தூங்கும்போது எப்படி உங்களோட முடியை கட்டிட்டு துணியில் இல்லை பின்னல் போட்டு என்ன மாதிரி பண்ணுவீங்க? கொண்டை போட்டுட்டு தூங்குவேண்ணா. கொண்டை போட்டுட்டு தூங்கிடுவீங்க. ஓகே. ஹைபன். ஆமாம். ஓகே மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தீபிகா. தீபிகா மேம், எத்தனை வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க? பிறந்ததுலேருந்தே இப்படி தான், ஐ மீன் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம்.
ஒரு 14 இயர்ஸ்லேருந்து. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 14 வருஷமாக இந்த நீங்கள் முடி வளர்க்குறீங்க. இந்த முடியை வந்து இவ்வளோ அழகாக அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில்லாம் ஸ்பெஷலாலாம் நான் எதுவுமே பண்ணுறதில்ல. டஸ்ட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணும், அவ்வளோதான். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரில் என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேடம் ஷாம்பு? க்ரீன். ஓகே, அது கூட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிஷனர்லாம் இல்லை. எண்ணெயில் என்ன மேடம் யூஸ் பண்ணுறீங்க? பேராஷூட் தான், நார்மல் தான். ஓகே, அண்ட் எத்தனை வாட்டி வாரத்துக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் ஷாம்பு போட்டு குளிப்பீங்க மேம்? வீக்லி ட்வைஸ் தான். ஓகே, ஏன்னா வந்து ஆற வைக்க முடியாது, அதனால கோல்டாக இருக்கனால வீக்லி ட்வைஸ் தான். சரிங்க. நீங்கள் எப்படி ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர், கோல்டு வாட்டர் எதை யூஸ் பண்ணி தலை குளிப்பீங்க? சம்மர்லலாம் இதுதான், கோல்டு தான். அம்மா ஆக்சுவலாக இன்னும் நீயே பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறீங்க, நான் தானே உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன், யாரெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதுவே செஞ்சு. ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் பேட்டி எடுத்தவங்களே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க நீங்கள் தான். நான் தான் பார்த்துக்கிறேன். முக்கால்வாசி ஆக்சுவலாக அவங்க அம்மாங்க தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே பார்த்துப்பா, நான் எதுவும் பண்ணுறதில்ல. சூப்பர். ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் சீரம் எதாவது யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறும் ஷாம்பு மட்டும்தான். ஓகே, தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பி எண்ணெய் வைப்பீங்களா? ஆயில் அவ்வளோ அப்ளை பண்ண மாட்டேன், அதனாலேயே இப்போ ஹேர் ரொம்ப கொட்டுது. ஓ, இதுக்கு முன்னாடி இன்னும் லென்த்தாக இருந்ததா? இருந்தது, அடர்த்தி வேற, அடர்த்தியாக இருந்தது, ரொம்ப கொட்டுது. ஓகே. நான் டெய்லி திட்டிக்கினே இருக்கிறேன், ஆயில் வைக்க மாட்டேன்றியா, எண்ணெய் முடி அப்படியே கொட்டுதுன்ட்டு, பயங்கரமாக கொட்டுது. நல்லா இவ்வளோ தடியாக இருக்கும். ஓ, இந்த மைக் மாதிரி இருக்கும் நல்லா. இதை விட அடர்த்தியாக தான் இருக்கும், ஆனால் இப்போ கொட்டுது. இப்போ இதெல்லாம் தாண்டி ஏதாவது சூப்பர் ஸ்பெஷலாக இது ஒன்று தான் ஹைலைட், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் எதாவது சொல்லணும், இதை மட்டும் பண்ணுங்கள் சூப்பராக முடி வருங்க என்ன மாதிரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் ஹேர், அவ்வளோதான். அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு? ஹேர் வந்து ட்ராவல் பண்ணும்போது கவர் பண்ணிக்கணும், அது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தான், கவர் பண்ணிக்கிறது. ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா நான் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லை, அது அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். யாரும் அப்ளை பண்ண மாட்டுறாங்க, ஆயில் அப்ளை பண்ணணும். சரிங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக நின்று எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக இவ்வளோ நேரம் உங்களுடைய ஸ்பெஷல் டிப்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ. சந்தியா, எத்தனை வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க? ஒன்பதுலேருந்தே வளர்க்குறோம், சின்ன வயசுலேருந்து இருக்குது. இப்போ நான் 9th இப்போ 9th இருக்கீங்க. ஓகே, எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? 9th வளர்க்கலான்னு சொன்னோம். ஓ, 9th அப்படியா? ஓகே. சரி. ஆக்சுவலாக இவங்களுக்கு அவங்க தான் டப்பிங் கொடுக்குறாங்க, அதனால் இவங்ககிட்டே நம்ம வந்து பேட்டி காணுவோம். அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? சிஸ்டர். ஓகே, ஓனா ரெண்டடா? ரெண்டட் சிஸ்டரா? சூப்பர். ஓகே, கசின் சிஸ்டருங்களா? சூப்பர். என்ன கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? விவிடி கோல்ட். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து விவிடி கோல்டு தான் யூஸ் பண்ணுறீங்களா? சூப்பர். ஓகே, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? சன்சில்க் பிளாக். ஓகே, நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து எத்தனை தடவை பண்ணுவீங்க ஒரு வாரத்துக்கு? வீக்லி 1 or 2. ஓகேங்க. அண்ட் நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணுறதுங்க எப்படி, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க? எதுவுமே இல்லை, அப்படியே காய விட்டுருவா, அப்படியே நம்ம ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுங்க இவ்வளோ நல்ல முடியை வந்து நீங்கள் காய வைக்கணும் அப்படின்னா? மேக்ஸிமம் ½ an hour, 1 hour கரெக்டாக. ஓகே. நீங்கள் அவங்க கூடவே ஆக்சுவலாக வந்து ஓகே சூப்பருங்க. அண்ட் நீங்கள் வந்து தூங்கும்போது எப்படி, நீங்கள் பின்னல் போட்டு கொண்டை போட்டுட்டு அந்த மாதிரி ஏதாவது? இப்படியே தான். ஓ, சரி. நீங்கள் இப்போ அவங்கள பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி? நான் முடி கட் பண்ணிடுவேன். ஓகே. எதனாலங்க நீங்கள்? எனக்கு ஷார்ட்டாக தான் பிடிக்கும். இப்போ இவளுக்கு கொட்டிருச்சு பாதி. ஓ, கொட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுங்க? இதோட தடியாக நீட்டாக லென்த்தியாகவே இருந்தது இன்னும். சூப்பர். ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து இதை விட லென்த்தாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் அவளும் தான். அவங்க சொல்ல மாட்டாங்களே. சொல்லிடு. மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முடி அதிகமாக கொட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்க, ஓகேங்க. இப்போ உங்களுடைய வந்து சீப்பு ஏதாவது ஸ்பெஷல் சீப்பா? உடன் கோம்பா, பிளாஸ்டிக் கோம்பா, பெரிய பல்லா, சின்ன பல்லா? பெரிய பல்லு சிக்கு எடுக்கிறதுக்கு, மற்றபடி நார்மல் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இவங்க வந்து இவ்வளோ லென்த்தியாக ஹேர் வச்சுருக்காங்க, இவங்கள மாதிரி வளர்க்கணும்னு நீங்கள் என்றைக்கா ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை அவங்கள மாதிரி நீங்களும் கட் பண்ணிடுறீங்களா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுறதுல ஏதாவது பார்த்து இதனால தான் இவளுக்கு இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கொய்யா இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பச்சை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தலைமுடி வாஷ் பண்ணிவிட்டு குளித்தோம்னா முடி வந்து கருப்பாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் வரும்னு சொன்னாங்க. அது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறீங்க? 1 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும், உங்கள் முடி லென்த்தாக வளரணும்னு சொல்லி ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோங்க. இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுச்சு. நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக மழையிலையும் வெயிலையும் புயல்லையும் விடாமல் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பெஸ்ட் ஹேர் யார்கிட்ட இருக்குன்னு.
என்னோட சேர்ந்து நம்மளோட கேமராமேன் அண்ட் டைரக்டர், எடிட்டர் அண்ட் த க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷார்ட்டாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்பு நண்பன் ஏஎம் பாலாஜி. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டேக் கேர்.